அபி, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல என்னப்பா விசேஷம்? தெரியல கிராணி. ஆக்சுவலா நான் இது முடியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இன்னைக்கு என்ன விசேஷம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாட்டி. இந்த விநாயகர் கோயிலுக்கு நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வேற ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. இந்த வயசானதுங்களுக்கெல்லாம் இப்பதான் இளம திரும்புது போல இருக்கு. ஆலியா, அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அவங்களோட சேர்ந்து நாமளே என்ஜாய் பண்ற மாதிரி நடிச்சா சந்தேகம் வராது. ரியலி? ஓகே, ஜோதியில ஐக்கியமாகலாம். என்ன முடி ஃபங்க்ஷனுக்கு போகணுங்கிறது உனக்கு தெரியும்ல, முன்னாடியே கிளம்பிருக்க வேண்டாமா? நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிருந்தா கூட இந்நேரம் நம்ம அங்க போய் சேர்ந்துருக்கலாம். அடப்பாவி, நீ என்னையே கத்துற? அம்மாவை கேட்க வேண்டியதானே? நான் ரெடியா இருப்பேன், ஆனா நான் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு அம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது பிரபா. யூ டோன்ட் நோ ஹவ் கேர்ள்ஸ் ஆர். ஐ மீன், ரெடி ஆகிறதுக்கு கேர்ள்ஸ்க்கு நிறைய டைம் வேணும்ல. எனக்கு அங்க போறதுக்கே இஷ்டம் இல்ல. எதுக்காக என்ன கட்டாயப்படுத்துறீங்க? உங்க பிடிவாதத்துக்காக தான் நாங்க வரதுக்கே சம்மதிச்சேன். எனக்கு பிரக்யாவை பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. விடுங்கக்கா, ஏதோ சின்ன பசங்க ஆசைப்படுறாங்க. வயசானாலே அவங்க இஷ்டத்துக்கு தான் நாம ஆடி ஆகணும். அப்படிலாம் எனக்கு அவசியமே இல்ல. அங்க நிலைமையே சரியில்லை. போன தடவை அவ எப்படி நடந்துக்கிட்டா நீயே பார்த்த இல்ல. அவளுக்காக அங்க போகணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கு அவளை பார்க்கவும் பிடிக்கல. மா, இப்ப நம்ம ஒன்னும் பிரக்யாக்கா கூப்பிட்டாங்கன்னு அங்க போகல. நம்ம மாமாக்காக தான் அங்க போறோம். மறந்துட்டீங்களா? அவர் நம்மளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அதோட எவ்வளவு அன்போட நம்மள இன்வைட் பண்ணிருக்காரு. அதுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அது என்னமோ உண்மைதான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்க பிடிவாதத்துக்கு சம்மதிச்சேன். நமக்கு அவ்வளவு உதவி செஞ்சவரோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. ஆனா அந்த பிரக்யாவை பார்க்கணுமே நினைச்சாதான். டிரைவர், நீ எதுக்கு நாங்க பேசுறத கேக்குற? வண்டியை வேகமா ஓட்டு. ஏற்கனவே பூஜை ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ இப்படியே போனேன்னா மொத்த ஃபங்க்ஷனையும் மிஸ் பண்ணிடுவோம். சரி சரி, புரியுது, நான் வேகமா போறேன். வேணாப்பா, மெதுவா, எனக்கு பயமா இருக்கு. ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க. பிரபா, வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டுப்பா. நீ வண்டியை வேகமா ஓட்ட ஓட்ட என்னோட இதய துடிப்பு அதை விட வேகமா துடிக்குது. மா, டோன்ட் வரி. பிரபாவோட டிரைவிங் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஃபாஸ்டா போனாலும் சேஃபா தான் போவோம். வாங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் வெளியில நல்லா செக் பண்ணிட்டேன். செக்யூரிட்டில செம்ம டைட்டா இருக்கு. இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போறது இம்பாசிபிளான விஷயம். அந்த வேலையை நானே பாத்துக்கிறேன். எல்லாரும் நினைக்கிற மாதிரி பெருசா சேஃப்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல. டொனேஷன் பாக்ஸ்ல தான் பணம் விழுதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பணம் எல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. எங்க? அந்த டொனேஷன் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு அடியில ஒரு ட்ரக் இருக்கு. அந்த பாக்ஸ்ல போடுற பணம் எல்லாம் அடியில இருக்கிற ஓட்ட வழியா நேரா போய் ட்ரக்ல விழுது. சூப்பர் பிளானிங். வாவ். வர வர இந்த பிரக்யா ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே இருக்கா. ஐ மீன், அவளால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? அவ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா நாம எப்பவுமே அவளை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருப்போம். இப்ப கூட பாரு, எல்லா பணத்தையும் அவ தான் கலெக்ட் பண்றா. ஆனா கடைசியில எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு நாம எஸ்கேப் ஆக போறோம். அப்போ நீதான் அந்த ட்ரக்கை ஓட்ட போறேன்னு சொல்றியா? நான் இதுக்காக ஓட்டணும்? அப்போ உன் வாயை மூடிட்டு பேசாம இரு. ஸ்பான்சர்ஸ் ஒன்னும் முட்டாளுங்க கிடையாது. இவ்வளவு பெரிய வேலையை எந்த ஒரு செக்யூரிட்டியும் ப்ராப்பரா இல்லாம செய்ய மாட்டாங்க. கரெக்டா சொன்னேன். இங்க செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. ஆனா அதுக்கும் நான் வேற ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஆளுங்க இந்த செக்யூரிட்டி மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் சமாளிப்பாங்க. சோ டோன்ட் வரி. கிரேட். செக்யூரிட்டி ப்ராப்ளம் இப்போ சால்வ் ஆயிடுச்சு. பணம் மட்டும் நம்ம கைக்கு வந்து சேரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடும். முக்கியமா நம்ம பண பிரச்சனை சால்வ் ஆகும். எல்லாம் நார்மல் ஆயிடும். இந்த விஷயத்துல பணம் காணாம போய் பிரக்யாக்கு லாஸ் ஆகுறது மட்டும் இல்லாம அவ மேல ஃப்ராட் கேஸும் விழும். அந்த ஃப்ராட் கேஸுக்காக அவ ஜெயிலுக்கு போயிடுவா. அவ ஜெயிலுக்குள்ள இருக்கிற சமயத்துல அண்ணனோட ப்ராப்பர்ட்டிஸ நாம எப்படியாவது நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடலாம். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அபியும் கல்யாணம் பண்ணிப்போம். நாம ஜெயிச்சு சாரி ஜெயிச்சிருவோம். நான் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. இந்த கோயிலோட பராமரிப்புக்காக தான் இந்த பணம் செலவாக போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சா என்னை பத்தின தப்பான கண்ணோட்டம் அவருக்கு மாறலாம். அக்கா, பிரக்யா வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க பாருங்க. ஆமா, வாங்க சரளா, வாங்க வாங்க வாங்க. ரொம்ப பாட்டி, சந்தோஷம். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இரு. நல்லா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். எப்படி இருக்க சரளா? உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கிட்டதுல எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. நீங்க கண்டிப்பா வரணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது எப்படி வராம இருப்போம்? அபி அவ்வளவு அன்பா கூப்பிட்டு போது அவரோட வார்த்தையை எங்களால மறுக்க முடியுமா? அதுவும் அதான் சரிதான். குடும்பத்தோட வந்துட்டோம். அபி இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்துல கூட மனசார ஈடுபடுறாருன்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்கு. பாட்டி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ராக் ஷோ நடத்திக்கிட்டு இருந்த நம்ம அபி கோவிலுக்காக இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்றானே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அபி மாறிட்டான்ல, இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம். நீங்க பெரியவங்க வாழ்த்து சொன்னீங்க, ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா நான் ஹலோ சொல்லவே இல்லையே. ஹலோ பாட்டி, ஹலோ சின்ன பாட்டி. அடடா, பாட்டி உன்னை கண்டுக்கவே இல்லைல்ல? நீ பார்க்கறதுக்கு அப்படியே தேவதையாட்டம் இருக்க. கண்ணு பற்ற போகுது. வீட்டுக்கு போனதும் சுத்தி போட சொல்லு. அம்முக்குட்டி, இன்னைக்கு எங்க ஆசீர்வாதம் மட்டும் முக்கியம் இல்ல, நாம எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது பிள்ளையார பக்கிட்டதான். வாங்க சம்பந்தி, முதல்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம். வாங்க, நானும் உங்க கூட வரேன். வாங்க. போங்க உள்ள போங்க. டேய், அண்ணன் இங்க வரலையா? பாலா அண்ணனா? ஏய், மெதுவா. அண்ணன் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் வரவே மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு லெவல் இருக்கு. அதை சாதிக்க அவர்கிட்ட பவரும் இருக்கு. அந்த பவரை காப்பாத்திக்க பணம் தேவை. அதுக்கு தான் எங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்காரு. வெல்கம். இந்த வெல்கம் எல்லாம் வேணாம், முதல்ல பிளான் என்னன்னு சொல்லு. என் கூட வா. உனக்கு நேரா ஒரு பொண்ணு நிக்கிறா பாரு. கோல்டன் சாரி கட்டியிருக்காளே, அவதான் நம்ம டார்கெட். பேரு பிரக்யா. ஓகே, முடிச்சிடலாம். ஆனா எங்க செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. அதை தாண்டி எப்படி உள்ள போறது? அதுக்கும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். முதல்ல இந்த ஈவெண்ட் முடியட்டும், அப்புறம் நானே அந்த பிரக்யாவை தூக்கிட்டு போய் கடல்ல கரைச்சிட்டு வரேன். வாங்க, நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்னங்க இங்க பாருங்க, இவங்க உங்களோட ஃபேன்ஸா? வணக்கம் சார். அடடே, வணக்கம். ரியலி? ஆக்சுவலா இவங்க உன் ஃபேன்ஸ் நினைச்சேன். என் மேல அவ்வளவு அன்பு அவருக்கு. என் ஃபேன்ஸ்க்கும் அவர் ஃபேன்ஸ்க்கும் வித்தியாசமே தெரியாது. கடவுள் புண்ணியத்துல இப்படி ஒரு கணவர் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆனா இவ்வளவு மாதிரி பொண்டாட்டி யாருக்கும் கிடைக்க கூடாது. ஐ மீன், இவர் ரொம்ப ஸ்வீட் இல்லையா? சோ இவர் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ், யாருக்கும் கிடைக்க கூடாது. லட்சத்துல ஒருத்தி மேடம், லட்சத்துல ஒருத்தி. லட்சத்துல தானா? இல்ல, கோடியில ஒருத்தி. லட்சத்தினால உன் வயிறு ரொம்ப போகுது. நீங்க தான் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பீங்களே. பஞ்ச் கொடுத்தா ஓகேயா? பஞ்ச். உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. எவ்வளவு அன்பா இருக்காரு. என் மேல இப்படித்தான் அன்பு மழையா பொழிவாரு. அவர் ஃபேன்ஸ் கிட்டயும் தான். என் ஃபேன்ஸ் மேல நான் வச்சிருக்கிற அன்பை கம்பேர் பண்ணும்போது இவன் மேல நான் வச்சிருக்கிறது ஒண்ணுமே இல்ல. அட, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. இவ வம்பு இழுக்கிறத பார்த்தா நீங்க அன்பு காட்டுறத மறந்துடுவீங்க. எப்படி? விநாயகருக்கு போற்றி. என்ன இங்க கூட்டம்? இவங்க காதல் கதையை கேட்க வந்தீங்களா இல்ல கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்க வந்தீங்களா? சாமியை பார்த்துட்டோம்க்கா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அதான் முடிஞ்சதுல, கிளம்புறியா? வணக்கம். வணக்கம். என் பேரு கமலா பரமேஸ்வரன். எல்லாரும் கமலா அக்கான்னு கூப்பிடுவாங்க. அத பாசத்துல கூப்பிடுவாங்களா இல்ல பயத்துல கூப்பிடுவாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இது ஒருக்கானே, இவன் தான் என் புள்ள, பேரு கார்த்திக். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். ஹலோ சார், உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட எல்லா ஆல்பத்தையும் நான் கேட்டிருக்கேன். தட்ஸ் கிரேட். ஃபேன்ஸ்னா உன்ன மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இந்த காலத்துல சில பேர் பாட்டை கூட கேட்காம அதை பணமாக்க பாக்குறாங்க. நீங்க பிள்ளையாரோட மிகப்பெரிய பக்தன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அந்த பிள்ளையாரப்பாவோட பிரதான பக்தனா. அவரை பார்க்க வர சொல்லி யார் என்ன கூப்பிட்டாலும் நான் அங்க ஆஜராயிடுவேன். அப்புறம் நான் ஏதாவது வேலை செய்யணும்னா தாராளமா சொல்லுங்க. நீங்க எங்க விருந்தாளிங்க, உங்களை போய் வேலை செய்ய சொல்ல முடியுமா? நீங்க இவனை எதுக்கு விருந்தாளியா நினைக்கிறீங்க?
யாரும் கேட்கவே வேண்டாம். இவனா தானா வந்து உதவி செய்வான் தெரியுமா? இவனுக்கு இன்னொரு நல்ல குணமும் இருக்கு. வாக்கு கொடுத்தா தவற மாட்டான். உயிரை கொடுத்தாவது வாக்க எப்படியாவது நிறைவேற்றிடுவான். தட்ஸ் கிரேட் படி. இந்த காலத்துல வாக்க கொடுத்தா யாரும் காப்பாத்துறது இல்ல, அதை உடனே மறந்துடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பிரக்யா, அட அக்கா நீங்களா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது. வணக்கம்க்கா, என் பேரு மைத்திலி. அப்படிங்களா? என் பேரு கமலாக்கா. சரி, நீங்க 2 பேரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க, நான் இப்ப வந்து. சரிம்மா. வாடா போலாம். அக்கா ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட. சொல்லுங்க. என்னது இது? வார்த்தையே வரமாட்டேங்குது. நீங்க என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்களே. நானா? இல்லையே. இல்ல, நான் என்ன இவங்க கிட்ட கேட்க போறேன்? விநாயகர் அலங்காரம் நல்லா இருக்கு, அங்க போய் பாருங்க, போய் சாமி கும்பிடுங்க. அவரோட ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா. முடிஞ்சதா? நான் இப்ப போலாம்ல? அப்ப நான் வரேன். வாடா கார்த்தி. என்ன கண்ணு, வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுக்கணும். இவர் பாலாண்ணா ஆளாச்சு, இங்க என்ன பண்றாரு? என்னடா என்னாச்சு? அங்க என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? உள்ள வா, பூஜைக்கு நேரம் ஆகுதுல்ல, வா. நல்ல வாய்க்கிழிய பேச வேண்டியது, ஆனா நேரம் வரும்போது மட்டும் ஆளு காணாம போயிடுறாரு. இவரை எங்க போனாரு இந்த ராஜண்ணா? இந்த வேலைக்காக தான் யாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப வந்துருவாரு. யார் நீ? யார் நீ? வெளிய போ. நான் தான் ராஜ். ராஜண்ணா, அண்ணா என்னண்ணா இதெல்லாம் தாடி வச்சுட்டு வேஷம்? இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குதா என்ன? எதுக்கு இப்படி வேஷம் போட்டிருக்க? எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. என்ன இது அடியால் மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க? எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கெட்டப் எல்லாம் எதுக்கு? பார்க்கவே பயமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்ன பேச விடாம நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் என் கூட வாங்க, உங்க 2 பேரையும் ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். யாரோட? வா சொல்றேன். அவர் பாலாவோட ஆளு. Are you sure? அண்ணா இவன் நமக்கு உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுவானா? பார்த்தா அப்படி தெரியலையே. அவரை சாதாரண இட போடாதாலியா, பல ஏரியா அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஒட்டுமொத்த சிட்டியவே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. பேருக்கு வந்து அவரை பார்த்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. ரகு, இவங்க தான் ஆலியா. வணக்கம் ரகு அண்ணா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஹாய், how are you? ராஜண்ணா உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. நீங்க எப்படிப்பட்ட வேலையும் அப்படின்றதுக்குள்ள முடிச்சிடுவீங்களாமே. இருந்தாலும் இந்த வேலை கொஞ்சம் கஷ்டம், அதான் உங்களால முடியுமான்னு. இல்ல நீங்க முடிச்சிடுவீங்கல்ல? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு வேலையை ஒத்துக்க மாட்டேன். அப்படி ஒத்துக்கிட்டேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன். நாங்க சொன்னா அதை செஞ்சு காட்டுவோம். நாம இப்படியே பேசிக்கிட்டே இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ இவரை கூட்டிட்டு நேரா ஸ்டேஜ் கீழே இருக்கிற பணம் விளையாடுற ட்ரக்குக்கு போயிடு. அங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்கும், ஸோ வெளியாளுங்க யாரையும் உள்ள விட மாட்டாங்க. எப்படியாவது இவரை கொண்டு போய் உள்ள விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இவர் பார்த்துக்குவார். நீ இவரை கூட்டிட்டு நேரா ஸ்டேஜ் கீழே இருக்கிற பணம் விளையாடுற ட்ரக்குக்கு போயிடு. அங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்கும், ஸோ வெளியாளுங்க யாரையும் உள்ள விட மாட்டாங்க. எப்படியாவது இவரை கொண்டு போய் உள்ள விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இவர் பார்த்துக்குவார். நீ எங்க பின்னாடியே போற? ஆலியாவுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படும்ல, அதான். ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீனா பேசாம அமைதியா எங்கேயே இருந்தா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம். நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? இந்த பிளான்ல நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை தரேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன? அந்த வேலை உனக்கு கை வந்த கலை. நீ பொதுவா பண்றதுதான். ஆலியா கிட்டயும் என்கிட்டயும் வெட்டியா பேசி டைம் பாஸ் பண்ணுவல, அதே மாதிரி இப்ப பிரக்யா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்.
ஏதாவது பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. நகர விடாம அவளை உன் கூடவே இருக்கிற மாதிரி செய். அவளோட கவனம் எங்க பக்கம் திரும்பவே கூடாது. நீ மட்டும் இந்த வேலையை செஞ்சுட்டுனா நாம நினைச்சது எல்லாமே நடந்துரும். அதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்காக நான் அந்த பிரக்யாவை பார்க்க வேண்டியிருக்குமே. பின்ன நான் உன்ன என்ன போன்லயே பேச சொன்னேன்? நான் போய் அவ முன்னாடி நின்னா அவ என்ன இன்சல்ட் பண்ணுவா. நீ ஒரு மர மண்டை. வாட்? பின்ன நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான வேலையை சொல்றேன், அதை செய்ய மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ செய்ய மாட்டேன்னா விடு, நான் வேற யாருக்கிட்டயாவது சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. பக்கா? ப்ராமிஸ்? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சரி, நீ போய் பிரக்யா கிட்ட பேச்சு கொடுத்து அவளை நகர விடாம பாத்துக்க. ஆலியா அவ வேலையை பாத்துக்குவா, நான் மத்த வேலையை பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. நீ போ. இந்த பிரக்யா இருக்காளே ரொம்ப மோசமானவ. செக்யூரிட்டி ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா கூட வச்சிருக்கா. இன்னும் என்னென்னத்தை பண்ணி வச்சிருக்காளோ. அவளோட செக்ரட்டரி இருக்கான்ல ரோஹித், கண்டிப்பா அவன் பணம் இருக்கிற இடத்துல பூனை மாதிரி சுத்திட்டு இருப்பா. நீ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நில்லுங்க. யார் நீங்க? உள்ள யாரையும் அனுமதிக்க முடியாது. How dare you? ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அது யாருன்னு தெரிஞ்சுட்டு பேசு. இதோ பாரு என்னோட கார்டு. நான் ஆலியா, ராக் ஸ்டார் அபியோட தங்கச்சி. இவனை எதுக்கு அப்படி பாக்குற? இவன் என்னோட ஃபேமிலி மெம்பர், தூரத்து சொந்தம். சரி, உள்ள போங்க. வா. இந்த இடத்துல தான் மொத்த பணத்தையும் வச்சிருக்காங்க. ஏய், வாவ், ஐ மீன் நீ என்கிட்ட கேட்காமலே வேலையை முடிச்சிட்டு? என் வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ இடத்த காலி பண்ணு. இவன் என்ன இவ்வளவு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கான்? பயங்கர டைட் செக்யூரிட்டி இருக்கா இல்லையா? இவன் ஏடாகுடமா ஏதாவது செஞ்சு நீ மாட்டிக்க போற. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுளே, இந்த ரோஹித் அந்த ரகுவை பாத்துறக்கூடாதே. எங்க போய் தொலைஞ்சா அவன்? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆலியா? இதே கேள்விதான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓ வெயிட், லெட் மீ கெஸ். இந்த மொத்த ஈவெண்ட்டையும் உன்னோட அக்கா தனியா அரேஞ்ச் பண்ணியிருக்கா. நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க. இந்த விஷயத்துல மட்டும்தான் நீ உன் அக்காக்கு ஹெல்ப் பண்றியா, இல்ல உன் அக்கா சேஞ்ச் ஓவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவளோட இருக்கிற கூட்டு களவாணியா நீ? யூ ரைட் ஆலியா. எங்க அக்கா எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். நல்லதோ கெட்டதோ எல்லாத்துலயும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தனு என்ன தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்றல, அந்த மாதிரி. ஓ பெர்ஃபெக்ட் தென். நீயாவே உன் வாயாலே சொல்லிட்ட. இப்போ நான் என்னோட சந்தேக லிஸ்ட்ல பிரக்யாவோட பேரோட சேர்த்து உன் பேரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே? இது வரைக்கும் நான் பிரக்யாவை மட்டும் தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீயே உன் வாயால சொல்லிட்ட என் அக்கா எந்த வேலை பண்ணாலும் அவளுக்கு நான் துணையா இருப்பேன்னு. இப்போ அவளோட சேர்ந்து நான் உன்னையும் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். நீ யாரை வேணாலும் கண்காணிச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அக்காக்கு கொஞ்சம் கூட தப்பாம பிறந்திருக்க. நீ என்ன சொன்ன மாதிரி நான் உன்னை பார்த்து சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது உண்மை இல்லை. ஏன்னா உங்க அண்ணனோட கேரக்டருக்கும் உன் கேரக்டருக்கும் சம்மந்தமே இல்ல. சில சமயத்துல எனக்கே சந்தேகமா இருக்கும், உண்மையிலேயே நீ அபிமாமாக்கு கூட பிறந்த. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு. என் வழியில குறுக்க வராது. குறுக்க வந்தது நான் இல்ல, நீதான் ஏன் வழியில குறுக்க நிக்கிற. யூ ஷட் அப். ஏன் வழியில குறுக்க வந்தது நீதான். வாயை மூடிட்டு எனக்கு வழி விடு. அம்மு, என்ன நடக்குதுங்க? இங்க உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? எதுக்கு சண்டை போடுறீங்க? நீ அதையே ஆலியா கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன்னா சண்டை ஆரம்பிச்சதே அவதான். ஓ ரியலி? நான் இங்க எதுக்காக நிக்கிறேன்னு இவ என்ன பார்த்து கேள்வி கேக்குறா பிரபா. நான் எதுக்காக இவளுக்கு பதில் சொல்லணும் சொல்லு? நான் கேட்டதுல தப்பு என்ன இருக்கு? மேல ஈவென்ட் நடக்குது, எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இதே கேள்வியை நானும் உன்கிட்ட கேட்கல. என்ன உரிமையில நீ என்கிட்ட கேள்வி கேப்பேன்னு சொல்ற? போதும். உங்க சண்டை நிறுத்துறீங்களா? முதல்ல அந்த பிரக்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இவங்க கதையை வச்சுக்கிறேன். பாத்தியா, எதுவும் சொல்லாமே போயிட்டா பாரு. அவ மனசுல ஏதோ திருட்டுத்தனம் இருக்கு பிரபா. அம்மு, அவதங்க இத போய்ட்டால. நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த? அக்கா தான் டொனேஷன் பாக்ஸ கேர்ஃபுல்லா பாத்துக்க சொல்லிருக்காங்க. அதுக்காக தான் நான் கீழே வந்தேன். பிரக்யா சொன்னாங்களா? அப்படின்னா நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற? அம்மு, வாட் இஸ் ராங் வித் யூ? அவங்க அபியை அவமானப்படுத்துறாங்க, 2 குடும்பத்தையும் அவமானப்படுத்துறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு போய் நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்றியே, இது தப்பா தெரியலையா? பிரபா, இத நான் பிரக்யாக்காக செய்யல. அப்ப யாருக்காக தான் பண்ற சொல்லு? கடவுள் விஷயத்துல உதவி செஞ்சா புண்ணியம் கிடைக்கும்னு அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் கோயில் கட்டுற விஷயத்துல நான் உதவி செய்யலாம்னு இங்க வந்தேன். சரி, நடந்துச்சு விட்டுரு.
நானும் அப்படி பேசியிருக்க கூடாது. பை த வே, அபி இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறான். நாம அங்க இல்லைன்னா வருத்தப்படுவான். கண்டிப்பா நாம அங்க இருந்தே ஆகணும்.